போற்றும் பூண்டி மாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே 14ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. அண்மைச் செய்தி. ரூபாய் 100 கோடி மான நஷ்ட ஈடு கோரி கிரிக்கெட் வீரர் தோனி தொடர்ந்த வழக்கில் தோனி தரப்பு கேள்விகளுக்கு பதிலளிக்க பிறப்பித்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கி கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? தற்போது வந்திருக்கும் உத்தரவில் மேலும் இருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? வணக்கம். ஐபிஎல் சூதாட்ட வழக்கு தொடர்பாக தொலைக்காட்சி விவாதத்தில் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை கூறியதாக கூறி ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார், அதே போல ஒரு தனியார் தொலைக்காட்சி, தமிழ் தொலைக்காட்சி மற்றும் இந்தி தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு எதிராக கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி 2014ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த அவதூறு வழக்குல 100 கோடி ரூபாய் தனக்கு மான நஷ்ட வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்திருந்தார். இந்த வழக்குல தங்கள் தரப்பு கேள்விகளுக்கு பதிலளிக்கும்படி தமிழ் தனியார் தொலைக்காட்சி சேனல், அப்புறம் இந்தி சேனல்களுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தோனி ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும்படி 2 தொலைக்காட்சிகளுக்கும் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி தமிழ் தொலைக்காட்சி பதிலளித்த நிலையில இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யணும் அப்படின்ற கோரிக்கையுடன் அந்த இந்தி தொலைக்காட்சி, செய்தி தொலைக்காட்சி உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனுவை நீதிபதி நக்கீரன் விசாரித்தார். இந்த விசாரணையின் போது தோனி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் PR ராமன் கேள்விகளுக்கு பதிலளிக்கும்படி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கூடாது என்ற ஒரு கடுமையான ஆட்சேபத்தை தெரிவித்தார். அவருடைய வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அந்த இந்தி செய்தி தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய மனுவை தள்ளுபடி செய்து கேள்விகளுக்கு பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். பூலோகம் போற்றும் பூண்டி மாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே 14ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக.